We are going to study about Bravais lattices. அப்படினா என்னன்னு நான் சொல்றேன். First, cubic arrangement. Lattices அப்படினா எத்தனை type of unit cells வந்து possible. Cubic அப்படினா cube shapeல இருக்கும். கரெக்டா அந்த unit cell. So cube shapeல இருக்கிற unit cellலயே எத்தனை types வந்து possible அப்படின்றத பார்க்க போறோம். So first one வந்து simple cubic. Simple cubic na as usual அந்த cube வந்து சிம்பிளா இருக்கும். Atoms வந்து அந்த cube ஓட எல்லா cornersலயும் வந்து occupy பண்ணும். Atoms will occupy all the corners of the cube. So இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து simple cubic. Cubic இன்னொரு lattice வந்து body centered cubic. Body centered cubic. இதுவும் வந்து cubic. Cubicல இன்னொரு lattice. Latticeனா இன்னொரு type of unit cell. ஓகேவா? So இந்த unit cell வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா cubic So as usual cubeல வந்து 8 cornersலயும் வந்து 8 atoms இருக்கும். Body centered அப்படின்னா இத 3 dimensionalா யோசிங்க. 3 dimensionalா ஒரு cube இருக்கு. அந்த cubeோட நடுவுல ஒரே ஒரு atom இருக்கு. ஓகேவா? அந்த cubeோட நடுவுல ஒரு atom. So அதுதான் வந்து body centered cubic. ஓகேவா? So இது வந்து atom A in the corners அப்படின்னா நடுவுல இருக்கிறது வந்து வேற டைப் ஆஃப் ஆட்டமா இருக்கு. atom B அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து face centered cubic. face centered cubic. So இதுவும் வந்து cubic தான். Eight cornersல 8 atoms இருக்கும். ஃபேஸ்னா ஒவ்வொரு சைடோட சென்டர்லயும் ஒரு ஆட்டம் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு சைடு, கரெக்டா? இந்த சைடோட சென்டர்ல ஒரு ஆட்டம். அதே மாதிரி இது ஒரு சைடு, இந்த சைடோட சென்டர்ல ஒரு ஆட்டம். கீழே இது வந்து ஒரு சைடு, ஸோ இதோட சென்டர்ல ஒரு ஆட்டம். அது மாதிரி இந்த சைடு சென்டர்ல ஒரு ஆட்டம். இப்போ ஃப்ரண்ட்ல ஒரு சைடு இருக்கு, கரெக்டா? ஃப்ரண்ட் சைடோட சென்டர்ல ஒரு ஆட்டம். அதே மாதிரி பேக்ல ஒரு சைடு இருக்கு, கரெக்டா? அதோட சென்டர்ல ஒரு ஆட்டம். ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். 3 dimensionalா யோசிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். ஸோ கியூபிக் அரேஞ்ச்மெண்டோட 3 lattices. 3 latticesனா 3 types of unit cells இது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து கார்னர்ஸ்ல இருக்கிறது A அப்படின்னா ஃபேஸஸ்ல இருக்கிறது வந்து இன்னொரு ஆட்டமா இருக்கும், ஆட்டம் B. நெக்ஸ்ட் வந்து டெட்ராகோனல். டெட்ராகோனல்னா நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோம்? கியூபாய்ட் ஷேப்ல வரைஞ்சிருக்கோம், கரெக்டா? டெட்ராகோனல்ல 2 types of lattices இருக்கு. ஒன்னு வந்து primitive, இன்னொன்னு வந்து body centered. body centeredனா எப்படி வரைவீங்க? இது அப்படியே வரைஞ்சிட்டு இதோட பாடியில சென்டர்ல ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சோ எப்படி வரையலாம்? வரைஞ்சிட்டு இதோட பாடியோட சென்டர்ல ஒரு ஆட்டம், அதான் வந்து பாடி சென்டர். ஸோ இது வந்து டெட்ராகோனல் யூனிட் செல்லோட 2 Bravais lattices. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெக்ஸகனல்.
ஹெக்ஸாகனல் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஹெக்ஸாகனலோட ஒரு ப்ரீவியஸ் லாட்டிஸ் வந்து பேஸ் ஃபேஸ் சென்டர். பேஸ் ஃபேஸ் சென்டர். ஃபர்ஸ்ட் நம்ம ஹெக்ஸாகனல் வரைஞ்சிக்கலாம், அதுக்கப்புறம் அதுல பேஸ் ஃபேஸ் சென்டர் வரையலாம். ஸோ ஹெக்ஸாகனல் இருக்கும். கரெக்டா ஹெக்ஸாகனல். சோ இது எல்லா சைட்லயும் வந்து ஒரு ஒரு ஆட்டம் இருக்கும். சோ இது வந்து ஆர்டினரியான ஹெக்ஸாகனல். பேஸ் ஃபேஸ் சென்டர்னா ரெண்டு பேஸோட ஃபேஸ்ல மட்டும் ஒரு ஆட்டம் இருக்கும். சோ இது ஒரு பேஸ், இது ஒரு பேஸ். இந்த பேஸோட சென்டர்ல ஒரு ஆட்டம் இருக்கும், இந்த பேஸோட சென்டர்ல ஒரு ஆட்டம் இருக்கும். இதுதான் வந்து பேஸ் ஃபேஸ் சென்டர் ஹெக்ஸாகனல். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து ஆர்த்தோரோம்பிக். ஹெக்ஸாகன் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா வரையாதீங்க. ஸ்ட்ரைட்டா வரைஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு லைன் வரையும் போது இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகும். ஓகேவா? அதனால கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா வரையும். ஓகே, ஆர்த்தோரோம்பிக். ஆர்த்தோரோம்பிக்ல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா பிரிமிட்டிவ், பாடி சென்டர்ட், ஃபேஸ் சென்டர்ட், அப்புறம் பேஸ் ஃபேஸ் சென்டர். பேஸ் ஃபேஸ் சென்டர். ஸோ பிரிமிட்டிவ் வந்து பிரிமிட்டிவ்னா ஒன்லி இந்த கார்னர்ஸ்ல மட்டும் இருக்கும். பாடி சென்டர்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? இது அப்படியே இருக்கும் அண்ட் இதோட பாடியில ஒண்ணு இருக்கும். ஃபேஸ் சென்டர்ட் எப்படி வரைவீங்க? இது அப்படியே வரைஞ்சிட்டு ஒவ்வொரு ஃபேஸ்லயும் ஒன்னு ஒண்ணு. ஃப்ரண்ட்ல இருக்க ஃபேஸ், பேக்ல இருக்க ஃபேஸ். பேஸ் ஃபேஸ் சென்டர்ட்னா எப்படி வரைவீங்க? பேஸ்ல மட்டும், மேலையும் கீழையும். இது மூணு வரைவீங்களா? வரைங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் மோனோக்ளினிக். மோனோக்ளினிக்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து பிரிமிட்டிவ், இன்னொன்னு வந்து பேஸ் ஃபேஸ் சென்டர். ஸோ பிரிமிட்டிவ் நான் வரைகிறேன். இது வந்து parallelogram மாதிரி இருக்கும். இது வந்து பிரிமிட்டிவ். ஸோ பேஸ் ஃபேஸ் சென்டர்ட் எப்படி இருக்கும்? கீழே ஒரு ஃபேஸ்லயும் மேல ஒரு ஃபேஸ்லயும் ஒன்று. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அது நீங்க வரைங்க. ட்ரைகோனல். ட்ரைகோனல்ல வெறும் பிரிமிட்டிவ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அது மட்டும் வரைஞ்சா போதும். வந்து ட்ரைகோனல். ஓகே, ஒன்லி பிரிமிட்டிவ். அண்ட் லாஸ்ட் வந்து ட்ரைக்ளினிக். ட்ரைக்ளினிக்கும் மோனோக்ளினிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா
இதுல ரெண்டு பேஸும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். ஓகேவா? ஆனா இதுல வந்து அப்படி இருக்காது. ஒரு பேஸ் வந்து இப்படி இருக்கும், இன்னொரு பேஸ் இப்படி இருக்கும். புரியுதா? அதாவது மோனோக்ளினிக் வந்து பேஸ் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், இந்த சைடு மட்டும் இப்படி சாஞ்சிருக்கும். ஓகேவா? ட்ரைக்ளினிக்னா இந்த பேஸ் வந்து இப்படி இருக்கும் அண்ட் இது வந்து இப்படி சாஞ்சிருக்கும். புரிஞ்சுதா? இதுல பேஸ் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் அண்ட் சைட்ஸ் வந்து இப்படி சாஞ்சிருக்கும். இந்த சைடு இப்படி சாஞ்சிருக்கும், parallelogram மாதிரி. ஆனா ட்ரைக்ளினிக்ல இந்த பேஸே வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல டில்ட் ஆயிருக்கும் அண்ட் சைட்ஸ் வந்து parallelogram மாதிரி இப்படி இருக்கும். அந்த ஃபுல் parallelogram வந்து இப்படி இருந்தா எப்படி இருக்கும், கொஞ்சம் முன்னாடி டில்ட் ஆயிருந்தா அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அதுல வந்து வெறும் பிரிமிட்டிவ் மட்டும் தான். சோ இதுதான் வந்து பிரேவியஸ் லாட்டிஸ். நான் ட்ரை பண்ணேன். ரோம்பஸ் மாதிரி வரையணும். ஃபர்ஸ்ட் ஒரு டைமண்ட் ஷேப், அதுக்கப்புறம் இன்னொரு டைமண்ட் ஷேப். அப்படி இல்லைன்னா நோட் புக்கை வந்து இப்படி மாத்திட்டு கியூப் வரைஞ்சா அதுதான் ட்ரை பண்ணும். ஓகே, இந்த சைட்ல இருந்து பார்த்தனா அது கியூப் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து 14 டைப்ஸ் ஆஃப் பிரேவியஸ் லாட்டிசஸ். டோட்டலா கவுண்ட் பண்ணீங்கன்னா 14 டைப்ஸ் இருக்கும். 14 டைப்ஸ் ஆஃப் பிரேவியஸ் லாட்டிசஸ். நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் a cubic unit cell. கியூபிக் யூனிட் செல் மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம். கியூபிக் யூனிட் செல்னா அதுல 3 டைப்ஸ் இருக்கு. சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர்ட் கியூபிக், ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். சோ ஒவ்வொரு இதுலயும் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து primitive or simple cubic. Simple cubicல number of atoms in the corners எவ்வளோ? number of atoms in the corners வந்து 1 2 3 4 5 6 7 8. ஸோ அதோட சிம்பிள் வந்து NC. அதாவது number of atoms in the corners is equal to எவ்வளோ? 8. ஓகே, சோ ஒவ்வொரு ஆட்டமையும் எத்தனை யூனிட் செல் வந்து ஷேர் பண்ணுது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஆட்டம் எடுத்துக்கிறேன். இந்த ஆட்டம் வந்து இந்த யூனிட் செல்ல இருக்கு. இதே மாதிரி என்ன இருக்கலாம், பக்கத்துல இன்னொரு யூனிட் செல் இருக்கலாம். கரெக்டா? பக்கத்துல இருக்கிற யூனிட் செல்லும் வந்து என்ன பண்ணும், இந்த ஆட்டமை வந்து ஷேர் பண்ணும். சோ அதே மாதிரி மேல ஒரு யூனிட் செல் இருக்கலாம். கரெக்டா? மேல இருக்கிற யூனிட் செல்லும் இத ஷேர் பண்ணும். சோ மேல பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு யூனிட் செல் இருக்கலாம், இந்த சைடு ஒரு யூனிட் செல் இருக்கலாம். சோ டோட்டலா இத வந்து 1 2 3 4 யூனிட் செல்ஸ் வந்து ஷேர் பண்ணுது. கரெக்டா? ஒரு ஆட்டம் வந்து இஸ் ஷேர்டு பை எத்தனை யூனிட் செல்? 4 யூனிட் செல். இப்போ இத 3 டைமென்ஷனலா யோசிங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு யூனிட் செல் இருக்கலாம். கரெக்டா? இதுக்கு முன்னாடி இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. ஃப்ரண்ட்ல 3 டைமென்ஷனலா யோசிங்க. சோ இந்த சைடு 4, ஃப்ரண்ட்ல 4. சோ டோட்டலா 8 யூனிட் செல் வந்து ஒரே ஒரு ஆட்டமை ஷேர் பண்ணும். ஓகே, சோ நம்பர் ஆஃப்
unit cells sharing one atom. One atom is shared by எத்தனை unit cells? 8. Okay. So அப்ப number of atoms is equal to NC divided by 8. ஏன் கீழே 8 ன்னு எழுதுறோம்? எத்தனை யூனிட் செல்ஸ் வந்து எத்தனை யூனிட் செல் வந்து ஒரு ஆட்டமை ஷேர் பண்ணுது அந்த வேல்யூவை கீழே எழுதணும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த கார்னர்ஸ் மேல எழுதணும். So you will get 8 divided by 8 which is equal to 1. So simple cubic number of atoms in the unit cell வந்து is 1. Okay va? So next வந்து body centered cubic. Body centered cubic. Body centered cubic na BCC. So அது வரைங்க. So இதுதான் body centered cubic. கரெக்டா? So number of atoms in the corners எவ்வளோ? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Number of atoms in the corners வந்து 8. Number of atoms in the body center வந்து எவ்வளோ? ஒரே ஒரு atom தான் இருக்கு. Okay. So number of unit cells that will share the atom in the corners. கார்னர்ல இருக்கிற ஆட்டமை எத்தனை யூனிட் செல் ஷேர் பண்ணும்? கார்னர்ல ஒரு ஆட்டம் இருந்ததுன்னா அதை வந்து எத்தனை யூனிட் செல் ஷேர் பண்ணும்? இங்க பார்த்தோம் 8 யூனிட் செல்ஸ் வந்து ஷேர் பண்ணும். பாடியோட சென்டர்ல இருக்கிறத வந்து ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? முடியாது. 3 டைமென்ஷனலா இருக்கு, அது பாடியோட சென்டர்ல இருக்கு. சோ அது வந்து இஸ் நாட் ஷேர்டு பை எனி யூனிட் செல். இட் பிலாங்ஸ் டு ஒன்லி ஒன் யூனிட் செல். So number of unit cells that share the atom in body center. ஒரே ஒரு யூனிட் செல் தான் அதை வந்து வச்சுக்குது. ஓகேவா? So number of atoms வந்து எப்படி கால்குலேட் பண்ணீங்க? Number of atoms is equal to number of atoms per unit cell in body centered cubic is equal to NC divided by 8 plus NB divided by 1. Okay va? So 8 divided by 8 plus 1 divided by 1. So 1 plus 1 is equal to 2. So number of atoms per unit cell in BCC is 2. So next வந்து face centered cubic. FCC. ஓகே, இது வந்து கார்னர். ஸ்பேஸ் சென்டர்னா ஈச் ஸ்பேஸோட சென்டர்லயும் ஒன்னு இருக்கும். கரெக்டா? So number of atoms in the corners வந்து 8. Number of atoms in the faces எவ்வளோ? 1, 2, 3, 4. ஃப்ரண்ட்ல ஒன்னு, பேக்ல ஒன்னு. So டோட்டலா 6. So atoms in the corners எத்தனை ஷேர் பண்ணும்? Atoms in corners வந்து shared by 8 unit cells. Atoms in the faces is shared by எத்தனை unit cells? இப்போ இந்த ஃபேஸ்ல ஒரு யூனிட் செல் இருக்குன்னா பக்கத்துல இன்னொரு யூனிட் செல் இருக்கும்.
கரெக்டா? சோ ஒரு ஃபேஸ்ல இருக்கிறது வந்து is shared by இந்த யூனிட் செல், அதுக்கப்புறம் இந்த யூனிட் செல். It is shared by 2 unit cells. இப்போ இந்த ஃபேஸ்ல இருக்கிறது வந்து இதுவும் இதுக்கு மேல இருக்கிறதும் ஷேர் பண்ணும். இந்த ஃபேஸ்ல இருக்கிறது வந்து இதுவும் இதுக்கு பக்கத்துல இருக்கிறதும் ஷேர் பண்ணும். ஓகே, சோ நம் ஆட்டம்ஸ் இந்த ஃபேஸஸ் வந்து is shared by எத்தனை யூனிட் செல்ஸ்? 2 unit cells. So number of atoms எப்படி calculate பண்ணுவீங்க? Number of atoms per unit cell in face centered cubic is equal to Nc divided by 8 plus Nf divided by 2. So 8 divided by 8 plus Nf வந்து எவ்வளோ? 6 divided by 2. So 1 plus 3 is equal to 4. So number of atoms per unit cell in FCC வந்து is 4. Next வந்து calculating the dimension of unit cell. Calculating the dimension of unit cell. Dimension அப்படின்னா interplanar distance calculate பண்ண போறோம். Interplanar distanceனா ஒரு பிளேனுக்கும் இன்னொரு பிளேனுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஒரு பிளேன், இது வந்து இன்னொரு பிளேன். ஸோ இந்த ரெண்டு பிளேனுக்கும் நடுவுல இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் என்ன, ஓகேவா? இல்லாட்டி இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன், இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? ஓகே, ஸோ கால்குலேட்டிங் interplanar distance. Calculating interplanar distance. It is represented by the letter D. Okay, interplanar distance is calculated by X-ray diffraction experiment. X-ray diffraction experiment. X-ray diffraction experiment na இப்போ எந்த கிறிஸ்டலோட interplanar distance நமக்கு தெரியணுமோ அந்த கிறிஸ்டலை வந்து நம்ம எடுத்துப்போம். அந்த கிறிஸ்டல்ல we will be passing X-ray. ஓகேவா? X-ray பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கிறிஸ்டல்ல பட்டு இந்த X-ray வந்து டைஃப்ராக்ட் ஆகும். ஓகே, அதான் X-ray diffraction. ஸோ அந்த டெரிவேஷன்லாம் உங்களுக்கு இல்லை, அந்த ரிலேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கடைசியில கிடைக்கிற ரிலேஷன் என்னன்னா n lambda is equal to 2d sin theta. n lambda is equal to 2d sin theta. lambda அப்படின்றது வந்து இந்த எக்ஸ்ரே ஓட wavelength of x-ray. theta அப்படின்றது வந்து இந்த angle of diffraction. ஓகே, so theta வந்து angle of diffraction. n வந்து order of diffraction. orderனா how many diffractions are happening அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எத்தனை diffractions happening. ஓகே, சோ இதுல இருந்து நம்ம d கால்குலேட் பண்ண முடியுமா? சோ d ஓட வேல்யூ என்ன வரும்? இதுல 2d is equal to n lambda by sin theta or d is equal to n lambda by 2 sin theta. So இதுதான் வந்து the formula to calculate the interplanar distance of the crystal. ஓகேவா? of the crystal இல்லாட்டி of the unit cell. next வந்து calculation of density of the unit cell. Calculation of the density of the unit cell. Density ஓட formula வந்து
density ஓட symbol வந்து is taken as rho. Okay, RHO, rho. Okay, so density ஓட formula வந்து physicsல நிறைய வாட்டி படிச்சிருப்பீங்க. Density is equal to mass by volume. So இங்க நம்ம வந்து density of the unit cell கண்டுபிடிக்க போறோம். So density of the unit cell is equal to mass of the unit cell divided by volume of the unit cell. Okay, mass of the unit cell divided by volume of the unit cell. So first வந்து denominator என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். First வந்து volume of unit cell. நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே cubic unit cell. கரெக்ட்டா? cubic. So cubic unit cellன்றதுனால volume of the cube என்னது? side into side into side. அதுதான் வந்து volume of the cube. So நம்ம side A ன்னு எடுத்துக்கிட்டோம்னா side into side into side. So volume of the unit cell will be equal to A cube. So அது வந்து denominator. Okay. So mass of the unit cell. Mass of the unit cell is equal to number of atoms into mass of one atom. ஒரு ஆட்டமோட மாஸ் இன்டு எத்தனை ஆட்டம் இருக்கு அப்படின்றத நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஃபுல் மாஸ் ஆஃப் த யூனிட் செல் என்ன அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? மோல் கான்செப்ட் படிச்சிருக்கீங்களா 11th? mass of one atom is equal to molar mass divided by Avogadro number. படிச்சிருக்கீங்களா இந்த ஃபார்முலா? சோ மோலார் மாஸ் வந்து m அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அவகேட்ரோ நம்பர் வந்து na அப்படின்னு வச்சுக்கிறேன். சோ மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் வந்து m டிவைடட் பை na. இத வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ மாஸ் ஆஃப் யூனிட் செல் என்ன கிடைக்கும்? மாஸ் ஆஃப் யூனிட் cell is equal to number of atoms வந்து n ன்னு வச்சுக்கிறேன் நானு. n m divided by na. So நமக்கு நியூமரேட்டர் கிடைச்சிருச்சு, டினாமினேட்டரும் கிடைச்சிருச்சு. So இப்போ டென்சிட்டி என்னவா இருக்கும்? டென்சிட்டி rho is equal to density of the unit cell. Rho is equal to, so mass of the unit cell nm divided by na divided by a cube. Okay, so அதாவது rho is equal to nm divided by a cube na. So இதுதான் வந்து density of the unit cell. Next topic வந்து packing in crystals. Packing in crystals. So crystals-ல வந்து atoms எப்படி பேக் ஆயிருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து linear packing, linear arrangement அப்படி இல்லாட்டி linear packing. linear packing, linear அப்படின்னா வந்து straight line அப்படின்னு அர்த்தம். so linear packing அப்படின்னா atoms எல்லாம் straight lineல இப்படி கனெக்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்து linear packing of crystals. okay, so அதாவது arrangement of spheres in one direction. Arrangement of spheres in one direction. So இதுல பாத்தீங்கன்னா each sphere வந்து is in contact with two other neighboring sphere. Okay, so each sphere
is in contact with two neighboring spheres. So coordination number என்னது 2 அப்படின்னு வரும். ஓகேவா? ஏன்னா they are contact with two spheres ன்றதுனால coordination number 2 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 2 dimensional packing. 2 dimensional packing. 2 dimensional packingல வந்து 2 types இருக்கு. ஒன்னு வந்து AA type, இன்னொன்னு வந்து AB type. AA type, AB type. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து AA type பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை வந்து ஏன்னு சொல்ல போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஏ ரோ. 3 4 5 6 அப்படியே போயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஏ ரோ. செகண்ட் ரோவும் என்னது? ஏ ரோ. ஏ ரோனா இதே ரோ மாதிரியே கீழேயும் இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி 4 5. ஓகே. தேர்ட் ரோ என்ன ரோ? ஏ ரோ. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும் தேர்ட் ரோ. 3 4 5. ஃபோர்த் ரோவும் எப்படி இருக்கும்? அதே தான் ஏ ரோ. So linear arrangement, it is repeated in 2 dimensions. Okay, linear arrangement தான், but it is repeated in x-axis and y-axis, 2 dimension. ஃபிளாட்டாவும் இருக்கலாம், ஸ்ட்ரைட்டாவும் இருக்கலாம். ஓகேவா? ஆனா 2 ஆக்சிஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். இங்க வந்து வெறும் x ஆக்சிஸ் மட்டும் தான். இங்க வந்து 2 ஆக்சிஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். So linear arrangement in 2 dimensions. All the rows are identical. All the rows are identical. So இப்போ இதுல ஒரு ஸ்பியர் வந்து எத்தனை ஸ்பியர் கூட கான்டாக்ட்ல இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். நான் இந்த ஸ்பியர் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பியர் வந்து it is contact with this sphere. இது 3 4. So each sphere வந்து is in contact with 4 other spheres. Okay. So each sphere is in contact with 4 other neighbors இல்லாட்டி spheres அப்படின்னு போறோம். So ஒவ்வொரு ஸ்பியரோட கோஆர்டினேஷன் நம்பரும் என்னவா இருக்கும்? 4 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஏபி டைப். இது எல்லாமே 2 டைமென்ஷன் நம்ம பார்க்கறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏபி டைப். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வந்து எப்படி, என்ன ரோ? ஏ ரோ. ஸோ ஏ ரோனா எப்படி இருக்கும்? 1. ஸோ இது வந்து ஏ ரோன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரோ வந்து என்னது? பி ரோ. பி ரோ வந்து இதுல எப்படி இருக்கும்னா, இதுல வந்து ஏக்கு கீழேயே இருந்தது. கரெக்டா? இதுல வந்து இந்த கேப்ல வரும். புரிஞ்சுதா? புரியுதா டிஃபரன்ஸ்? இந்த கேப்ல வரும். இப்ப தேர்ட் ரோ என்னது? ஏ ரோ. ஸோ ஏ ரோ வந்து இந்த கேப்ல வரும், இதோட கேப். இப்போ அடுத்த ரோ வந்து பி ரோ. புரிஞ்சுதா? இது வந்து இப்படி ஆல்டர்னேட்டா வரும். சோ இது வந்து ஏ ரோனா இது பி ரோ, ஏ பி. இதான் வந்து ஏபி டைப். ஓகே. சோ அதாவது the second row வந்து fits in the depression or depth of the first row. Okay. The second row fits in the depression of the
first row. Okay, so இதுல வந்து ஒரு இது வந்து எத்தனை இதுல அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சப்போஸ் இந்த ஸ்பியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 2 3 4 5 6. so each sphere வந்து it is attached to 6 neighbors. okay, so each sphere is in contact with 6 neighboring spheres. So next வந்து 3-dimensional packing. 3-dimensionல நிறைய இருக்கு, பட் நம்ம சிலபஸ்ல வந்து வெறும் cubic arrangement தான் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 3-dimensional arrangement. 3-dimensional arrangementனா எத்தனை ஆக்சிஸ் வேணும் நமக்கு? 3 ஆக்சிஸ் வேணும். ஓகேவா? ஸோ 3-dimensional arrangement வந்து அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. நமக்கு வந்து வெறும் ஏஏ டைப் தான் இருக்கு. ஓகே, ஸோ அது வந்து சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டா வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நிறைய 3-dimensional ஷேப்ஸ் இருக்கு. நம்ம படிச்சது எல்லாமே நம்ம வந்து சிம்பிள் கியூபிக் தான் சிம்பிள்ன்றதுனால அதை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ 3-dimensionனா எப்படி இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வந்து இட் வில் பி ஃபர்ஸ்ட் ரோ இப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ செகண்ட் ரோவும் வந்து எப்படி இருக்கும்? உங்க புக்ல பார்த்தா தெரியும் கரெக்டா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான், அதாவது ஒரே மாதிரி ரோஸ் ஃபர்ஸ்ட் ரோ, ஆனா இது வந்து 3-dimensional இமேஜின் பண்ணு. புரியுதா? அதாவது இது வந்து இந்த பார்ட், அப்புறம் இந்த பார்ட்ல சோ இந்த மாதிரி. ஓகேவா? புரியுதா எப்படின்ட்டு? அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி 3-dimensional வரும். ஓகேவா? சோ இதுல வந்து ஏபி டைப்பும் பாசிபிள், ஏஏ டைப்பும் பாசிபிள். சோ நமக்கு ஏஏ டைப். சோ ஏஏ டைப்னா என்னது? all the rows will be identical to the first row. So all the rows are identical to first row, but they are repeated in 3 dimensions. They are repeated in 3 dimensions. So horizontal ஆவும் perfectஆன ஒரு alignment இருக்கும், vertical ஆவும் perfectஆன alignment இருக்கும். So perfect alignment horizontally and vertically. Horizontally and vertically. 3-dimensional cube மாதிரி இது பண்ணிக்கும். ஓகேவா? சோ இதுலயும் பார்த்தனா each sphere வந்து will be in contact with 6 other spheres. Okay, so அதையும் எடுக்கலாம். each sphere is in contact with 6 neighboring spheres. So coordination number வந்து will be coordination number in simple cubic வந்து is 6. Okay, so next நம்ம வந்து பார்க்க போறது packing efficiency. Packing efficiency. பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னா என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி
லேயர் லேயரா அரேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் லேயர் வந்து சப்போஸ் இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, அடுத்த லேயரும் சப்போஸ் இப்படி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரு கிறிஸ்டல் இருக்குன்னா இந்த மாதிரி ஆட்டம்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இங்க பார்த்தோன்னா நிறைய கேப்ஸ் இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த டோட்டல் கிறிஸ்டலை வந்து நம்ம 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல சில அமௌண்ட் ஆஃப் பெர்சன்டேஜ் வந்து கேப்ஸ் தான் இருக்கும். ஓகே, சப்போஸ் நம்ம 25% கேப்ஸ் இருந்ததுன்னா மீதி 75% தான் இந்த ஆட்டம்ஸ் வந்து பேக் ஆயிருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். கேப்ஸை தவிர்த்து எவ்வளோ நல்லா அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கு, எவ்வளோ நல்லா எஃபிஷியண்டா பேக் ஆயிருக்கு, கேப்ஸ் இல்லாம எவ்வளோக்கு எவ்வளோ கேப்ஸை கம்மி பண்ணி அது எஃபிஷியண்டா பேக் ஆயிருக்கு, அதுதான் வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி. ஸோ வாட் இஸ் பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த டெஃபினிஷன் எழுதணும். There are some spaces. There are some spaces between the spheres of successive layers. The spheres of successive layers. Spheres of successive layers na first layerல இருக்க ஸ்பியருக்கும் செகண்ட் லேயர்ல இருக்க ஸ்பியருக்கும் நடுவுல கேப் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் லேயர்ல இருக்க ஸ்பியருக்கும் தேர்ட் லேயர்ல இருக்க ஸ்பியருக்கும் கேப் இருக்கும். அது மாதிரி சக்சசிவ் லேயர்ஸ்ல இருக்க ஸ்பியர்ஸ்க்கு நடுவுல கேப் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ த பர்சன்டேஜ் ஆஃப் total volume, the percentage of total volume occupied by the spheres. Spheres மட்டும் அந்த கேப்ஸ் இல்லாம எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணுது, கேப் இல்லாம அந்த ஸ்பியர்ஸ் மட்டும், அதுதான் வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி. gives the packing efficiency, gives the packing efficiency. Okay, புரிஞ்சுதா? So first வந்து நம்ம packing efficiency in simple cubic calculate பண்ண போறோம். So first வந்து packing efficiency in simple cubic cell. So simple cubic unit cell வந்து எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். கரெக்டா? இப்படி இருக்கும் simple cubic unit cell. ஓகே, ஸோ இதை வந்து நான் 3 டைமென்ஷனலா வரைய போறேன். ஸோ இப்படி ஒரு ஸ்பியரோட பாதி இருக்கும். கரெக்டா? இதுல அதே மாதிரி இங்க வந்து ஒரு ஸ்பியரோட பாதி இருக்கும். இது வந்து அடுத்த யூனிட் சென்டர், ரைட்? அதே மாதிரி இங்க ஒரு ஸ்பியர் இருக்கும், இங்க ஒரு ஸ்பியர் இருக்கும். கரெக்டா? இது வந்து கேப், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தனா இந்த சைடு வேண்டாம். ஓகேவா? நம்ம இங்க மட்டும் பார்க்கலாம். இங்க வந்து ஒரு ஸ்பியர் இருக்கும் அப்படி. கரெக்டா? இப்படி இருக்கும் ஒரு ஸ்பியர். அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு ஸ்பியர் இருக்கும். கரெக்டா? 4 ஸ்பியர். வேணா அந்த இதுக்குள்ள இருக்கிறத அப்படியே வரைஞ்சுக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இப்படி இருக்கும் ஸ்பியர்ஸ். ஸோ நான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இதை மட்டும் வரைகிறேன். ஆக்சுவலா அந்த ஸ்பியர்ஸோட குவார்டர் போர்ஷன் மட்டும் நான் வரைகிறேன். இப்படி இருக்கும் பேக்கிங். ஓகேவா? ஸோ இந்த லென்த்தை வந்து நான் வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். என்னன்னு எடுத்துக்கிறேன்? ஏ. இந்த ஸ்பியர் ஓட ரேடியஸ் வந்து ஆர். ஸோ ஃபுல் ஸ்பியர் வந்து இப்படி இருக்கும். கரெக்டா? ஃபுல் ஸ்பியர் வந்து 2r. ஸோ பாதி ஸ்பியர் தான் இங்க இருக்கு. கரெக்டா? அதனால ஆர். ஸோ எல்லா ஸ்பியருக்குமே வந்து ஆர். இது ஒரு ஆர்,
இது ஒரு r, இது ஒரு r. ஓகேவா? சோ எல்லா ஸ்பியரோட ரேடியஸும் வந்து r. ஓகே, சோ பேக்கிங் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்னன்னா, பேக்கிங் எஃபிஷியன்சி is equal to total volume occupied by spheres, total volume occupied by spheres in unit cell divided by volume of unit cell into 100. Total volume occupied by the spheres divided by volume of the unit cell into 100. ஓகேவா? இப்போ நம்ம எடுத்திருக்கிற யூனிட் செல் வந்து கியூபிக் யூனிட் செல். சோ வால்யூம் ஆஃப் யூனிட் செல் அப்படின்னா இந்த யூனிட் செல் வந்து கியூப். கரெக்டா? சோ அப்ப வால்யூம் ஆஃப் த கியூப்னு அர்த்தம். சோ வால்யூம் ஆஃப் த யூனிட் செல், நம்ம எடுத்திருக்கிற யூனிட் செல் வந்து என்னது? சிம்பிள் கியூப் யூனிட் செல். கரெக்டா? சோ கியூபோட வால்யூம் என்னது? சைடு இன்டு சைடு இன்டு சைடு. ஏன் நான் ஏ எழுதுறேன்? ஏ தான் வந்து சைடு, ஏ தான் இங்க நம்ம சைடுன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? சோ சைடு இன்டு சைடு இன்டு சைடு, இது வந்து ஏ கியூப். சோ இப்போ நமக்கு டினாமினேட்டர் கிடைச்சிருச்சு ஏ கியூப்னு இன்டு 100. ஓகே, இப்போ நம்ம நியூமரேட்டரை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ ஆர்ன்றது வந்து என்னது? ரேடியஸ் ஆஃப் த sphere. R is equal to radius of the sphere. So ஒரு A ல வந்து எத்தனை R இருக்கு? 2R இருக்கு. So இதுல இருந்து R is equal to A by 2 அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஓட ஃபார்முலா என்னது? நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர்ஸ் கண்டுபிடிக்கணும். So volume of the sphere formula என்னது? Volume of the sphere is equal to 4 by 3 pi r cube. So r க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்? a by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இத அழிச்சிடவா? So 4 by 3 pi a by 2 the whole cube அப்படின்னு கிடைக்கும். கரெக்ட்டா? So எனக்கு என்ன கிடைக்கும்? 4 by 3 pi a cube divided by 8 அப்படின்னு கிடைக்கும். 4 1s are 4 2s are 8 கேன்சல் ஆயிடும். டயகிராம் அளிக்கிறேன். சோ இதுக்கு அடுத்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா is equal to pi a cube divided by 3 2s are 6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது வந்து வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். Number of units in the simple cubic unit cell அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கால்குலேஷன் போட்டோம். கரெக்ட்டா? பேஜ் திருப்பி பாரு. Number of atoms in a cubic cell. இது வந்து ஒரு ஸ்பியரோட வால்யூம். ஒரு ஸ்பியரோட வால்யூம் வந்து இவ்ளோ. எத்தனை ஸ்பியர்ஸ் இருக்கும்? Number of atoms in a cubic unit cell ஃபர்ஸ்ட் போட்டோம். Number of atoms in a cubic unit cell is equal to already போட்டிருக்கோம் nc divided by 8 by 8 is equal to 1. so volume of one sphere வந்து இவ்ளோ, number of atoms வந்து இவ்ளோ. so total volume வந்து number of atoms into volume of one sphere. so total volume of the spheres is equal to total volume occupied by the spheres is equal to 1 into pi a cube divided by 6. So that is nothing but pi a cube divided by 6. இது வந்து நமக்கு நியூமரேட்டர், இது வந்து டினாமினேட்டர். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணா so பேக்கிங் எஃபிஷியன்சி வந்து total volume occupied by the sphere, அதாவது pi a cube divided by 6 divided by volume of the unit cell வந்து a cube into 100. a cube வந்து cancel ஆயிடும். so we will get 100 pi divided by
6. So இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா we will get 52.38%. அதாவது டோட்டல் வால்யூமான 100%ல 52.3% தான் வந்து it is occupied by the spheres. மீதி எல்லாமே வந்து gaps அப்படின்னு அர்த்தம். So 52.38% of the volume வந்து is occupied by the spheres in simple cubic units. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து பாடி சென்டர்ட் கியூபிக்ல வந்து நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ண போறோம். பாடி சென்டர்ட் கியூபிக் அகைன் நான் சொன்ன மாதிரி இதுவும் வந்து கியூபிக் அப்படின்றதுனால இட் இஸ் a cube. So it is a cube. புக்ல கொடுத்திருக்க மாதிரி நான் வரைகிறேன். புக்ல இந்த டைரக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. So இப்ப நடுவுல வந்து ஒரு பாடி சென்டர்னா என்னது, நடுவுல ஒரு ஆட்டம் இருக்கும் கரெக்டா, அண்ட் அதை சுத்தி அந்த கியூப் நடுவுல ஒரு ஆட்டம் இருக்கும் பாடி சென்டர்னா, அண்ட் இந்த சைடு ஒண்ணு கரெக்டா, அண்ட் இந்த சைடு இன்னொன்னு, இந்த சைடு ஒண்ணு, இந்த சைடு இன்னொன்னு, அப்படி வரும். புரியுதா? சோ சைடு வந்து ஏ, சோ இதுல பார்த்தனா இந்த ரேடியஸ் வந்து r, இது வந்து ஃபுல் கியூப். சோ இது வந்து 2r, இது வந்து r. இது வந்து ஸ்ட்ரைட் லைன்ல வரணும். இது போணும். ஓகேவா? ஸ்ட்ரைட்டா வர மாதிரி வரைஞ்சுக்கோங்க. சோ இந்த ஸ்பியரோடது வந்து r ரேடியஸ், ஏன்னா பாதி தான் இருக்கு. இது வந்து ஃபுல் ஸ்பியர் இருக்கு. சோ 2r, இந்த ஸ்பியர் வந்து r. சோ சைடு வந்து a. ஓகே, சோ நான் வந்து இத a ன்னு நேம் பண்றேன், இத g, இத c அப்படின்னு நேம் பண்றேன். ஓகேவா? a g c. இங்க வந்து இன்னொன்னு இப்படி வரும் கரெக்டா? இங்க b, இங்க a போட்டேன் அப்படின்னா a to c ஒண்ணு வரைகிறேன். a to c ஒரு லைன் வரைகிறேன் நானு. இப்படி இருக்கும். நடுவுல வந்து நமக்கு பெரிய அந்த பாடி சென்டர். ஓகே, சோ நான் சொன்ன மாதிரி இந்த எட்ஜஸ் வந்து a. ஓகே, இத நான் வந்து a, b, c, இத வந்து g, h அப்படின்னு நேம் பண்றேன். சோ a to c நான் ஒரு லைன் வரைகிறேன், அண்ட் a to g நான் ஒரு லைன் வரைகிறேன். ஓகே, சோ இது r, இது 2r, இதோட ரேடியஸ் r. ஓகே, சோ இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. சோ பாடி சென்டர்ட். சோ கண்டிப்பா எக்ஸாம்ல நீட்டா அழகா வரையணும். ஓகே, உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பாடி சென்டர்ட் கியூபிக்ல வந்து எந்த மாதிரி பேக்கிங் அப்படின்னா ஏபி டைப் பேக்கிங் இன் 3 dimension. ஓகே, ஏபி டைப் பேக்கிங் இன் 3 dimension. இப்போ பேக்கிங் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்னது? பேக்கிங் எஃபிஷியன்சி
is equal to total volume occupied by spheres, correct? Divided by volume of unit cell into 100. Okay, so volume of unit cell இது வந்து actually a cube, correct? So volume of unit cell வந்து cube ன்றதுனால side into side into side it will be a cube, correct? இப்போ நமக்கு volume of the sphere வேணும், right? So sphere அப்படினா sphere of the volume of the sphere ஓட formula என்னது? Volume of the sphere is equal to 4 by 3 pi r cube. இப்போ நம்ம r ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்பதான் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி அந்த a வும் இது a வும் கேன்சல் ஆகும். ஓகேவா? சோ r ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு I am going to take the triangle ABC. ABC triangle எங்க இருக்கு? ABC இந்த triangle. Okay, so in triangle ABC, ABC ன்றது வந்து ஒரு right angle triangle, கரெக்ட்டா? right angle triangle ன்றதுனால AC square, hypotenuse square will be equal to opposite side square plus adjacent side square. So எனக்கு என்ன கிடைக்கும்? AC square is equal to AB square plus BC square. So AC square is equal to AB வந்து A. So A square plus A square. AC square is equal to 2A square. AC is equal to root 2A square. So AC is equal to root 2 into A. Correct? So AC வந்து என்னது? root 2A. இப்போ triangle AGC எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? So in triangle ACG, ACG ல வந்து எது hypotenuse? ACG. இதுல வந்து AG வந்து hypotenuse. So எனக்கு என்ன கிடைக்கும்? AG square is equal to AC square plus CG square. Correcta? So AG square is equal to AC வந்து root 2A. Correcta? So root 2A the whole square plus CG வந்து என்னது? CG வந்து side of the cube. Side வந்து என்னது? Side of the cube வந்து A plus A square. So AG square is equal to root 2A root 2 whole square வந்து 2A square plus A square. So AG square is equal to 3A square. AG is equal to root 3 into A. So AG வந்து என்னது? root 3 into A. இதுதான் வந்து AG. இப்போ நம்ம வந்து கீழே நான் போடுறேன். சோ இப்போ இந்த AG பார்த்தனா இதுல இருந்து இது வரைக்கும் AG பாரு, இதுல இருந்து இது வரைக்கும் R, கரெக்டா? பிளஸ் இதுல இருந்து இது வரைக்கும் அது வந்து 2R பிளஸ் இதுல இருந்து இது வரைக்கும் again it is R is equal to total length எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? root 3A அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். So 4R is equal to root 3A. R is equal to root 3 by 4 into A. So இதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம substitute பண்ணணும். ஓகேவா? So volume of the sphere வந்து என்ன கிடைக்கும்? Volume of the sphere is equal to 4 by 3 pi R cube. Okay. So 4 by 3 pi R ஓட வேல்யூ என்னது? root 3 by 4 the whole cube அப்படின்னு அர்த்தம். ஓகே, so நமக்கு என்ன கிடைக்கும்? 4 by 3 pi root 3 னா 3 root 3 அப்படின்னு ஆகும். கரெக்டா? கியூப் எடுத்தோம்னா root 3 into root 3 வந்து 3 into root 3 divided by 4 cube வந்து 4 into 4 into 4.
So 4 4 cancel, 3 3 cancel. So நமக்கு என்ன கிடைக்கும்? root 3 pi divided by 16 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? root 3 pi divided by 16. இது வந்து வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ இதையும் வால்யூம் ஆஃப் த கியூப் ரெண்டுத்தையும் பேக்கிங் எஃபிஷியன்சி ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்னது? Packing efficiency is equal to total volume occupied by the sphere. So இது வந்து என்னது? body centered cubic. So body centered cubicல first total atoms எவ்வளோ? total atoms per cube, total atoms per unit cell எவ்வளோ? BCC ல NC divided by 8 plus NB divided by 1 அப்படின்னு போட்டிருப்போம். So 8 by 8 plus 1 by 1 is equal to 2 அப்படின்னு போட்டோம். கரெக்டா? So இதை வந்து இந்த வால்யூம் கூட மல்டிப்ளை பண்ணும். So total volume occupied by the spheres வந்து total volume occupied by the spheres is equal to 2 into root 3 pi divided by 16. 2 ones are 2 8s are. So you will get root 3 pi divided by 8. So இப்போ இது எல்லாத்தையும் பேக்கிங் எஃபிஷியன்சியோட ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை நான் மேலே எழுதுறேன். ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு total volume occupied by the sphere root 3 pi divided by 8 divided by volume of the sphere 8 cube into 100. So என்ன கிடைக்கும் நமக்கு? இங்க பாரு, இதுல நம்ம ஒரு a-வை விட்டுட்டோம். r is equal to root 3 by 4a. So root 3 by 4 மட்டும் தான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம், ஒரு a. So இது வந்து a cube இங்கேயும் வந்து a cube அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இங்கேயும் a cube. ஸோ a cube கேன்சல் ஆயிட்டு root 3 into 100 into pi divided by 8 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. ஸோ root 3 வந்து 1.732 into 100 into 3.14 divided by 8 is equal to இது வந்து 68% அப்படி வரும். இதுதான் வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி இன் பிசிசி. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? 68% ஆஃப் த வால்யூம் வந்து இஸ் ஆக்குபைட் பை த ஸ்பியர்ஸ் இன் பிசிசி, பாடி சென்டர். ஓகே, வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி இன் face centered cubic. Packing efficiency in face centered cubic. So packing efficiency formula தெரியும். இப்போ நம்ம diagram வரையலாம். Okay. ஃபேஸ் சென்டர்னா எப்படி இருக்கும்னு தெரியும்ல? சென்டர் ஆஃப் ஈச் ஃபேஸ் ஒன்று இருக்கும். ஸோ இப்படி ஒன்று இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும், இப்படி ஒன்று, அண்ட் சென்டர் ஆஃப் த ஃபேஸ்னா இந்த ஃபேஸோட சென்டர்ல ஒன்று இருக்கும். புரியுதா எப்படி வரையறேன்னு? இந்த ஃபேஸோட சென்டர்ல ஒன்று இருக்கும் அண்ட் இந்த ஃபேஸோட சென்டர்ல ஒன்று. இது வந்து இந்த கார்னர்ல இருக்கிறது. இது வந்து அழகாக இதை டச் பண்ற மாதிரி வரைங்க. இது பாடி, இது சென்டர். ஓகே.
ஸோ சைடு வந்து ரேடியஸ் ஆர். நமக்கு தேவையான சைடு மட்டும் கரெக்டா வரைஞ்சா போதும். ஓகேவா? இந்த சைடும் ஏ, இந்த சைடும் வந்து ஏ. ஓகே, அண்ட் இது வந்து ஒரு ஆர், இது 2r, இது r. ஸோ இது டோட்டலா வந்து 4r வரும். r 2r r. Okay, and I am going to name it as A B C. A B C. Okay, so இப்போ AC வந்து என்னது? AC வந்து R plus 2R plus R which is equal to 4R. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இது வந்து 4R அப்படின்னு இருக்கு. அண்ட் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து நம்ம பாடி சென்டர்ட் கியூபிக்ல படிச்சிருக்கோம். அதுல வந்து என்ன படிச்சோம்? 4R is equal to இதுல வந்து √2a அப்படின்னு வரும். இந்த √2a ஓட டெரிவேஷன் வந்து நமக்கு இங்க கொடுக்கல. ஓகேவா? சோ 4R is equal to √2a அப்படின்னா இந்த √2a வந்து எப்படி வந்திருக்கும்? AC square is equal to AB square plus BC square. கரெக்டா? So AC square is equal to AB square வந்து A square plus BC square வந்து A square. கரெக்டா? So AC வந்து root of A square plus A square. AC is equal to root of 2A square which is equal to √2a. So AC is equal to 4R, AC is equal to √2a. So நமக்கு 4R is equal to √2a. R is equal to √2 divided by 4 into a அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கரெக்டா? சோ இப்போ நம்ம R ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் is equal to 4/3 pi r cube. 4 divided by 3 pi r cube வந்து √2 divided by 4 into 3. So நமக்கு என்ன வரும்? 4/3 pi. So a வந்து aவும் இருக்கு, அது விட்டுற வேண்டாம். ஓகேவா? a. So √2 வந்து 3 times வந்ததுன்னா √2 √2 √2. √2 into 2 வந்து 2 √2 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. So 2 √2 a வந்து a cube மாறிடும். divided by 4 வந்து 4 into 4 into 4. So ஒரு 4 cancel ஆயிடும். 2 1s are 2 2s are 4. So நமக்கு என்ன கிடைக்கும்? √2a cube divided by 3 2s are 6 6 4s are 24 அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சுதா? and pi விட்டுற வேண்டாம். pi a cube. So இது வந்து நமக்கு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் வந்து NC divided by 8 plus NF divided by 2. கரெக்டா? So 8 divided by 8 plus 6 divided by 2 1 plus 3 which is equal to 4 அப்படின்னு வருது. So இப்போ இந்த 4ஐயும் இதையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? So total volume of the spheres is equal to 4 √2 pi a cube divided by 24. 4 1s are 4 6 are 24. So எனக்கு வந்து √2 pi a cube divided by 6. So volume of the sphere வந்து என்னது? Volume of the unit cell வந்து என்னது? இதுவும் again face centered cubic. Cubicன்றதுனால side into side into side a cube அப்படின்னு வரும். So packing efficiency is equal to √2
pi a cube divided by 6 divided by a cube into 100. A cube will get cancelled. So நமக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்? √2 வந்து 1.414 into pi வந்து 3.14 into 100 divided by 6 அப்படி வரும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு 74% அப்படி வரும். 74% அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம டோட்டல் வால்யூம்ல 74% of the volume வந்து is occupied by the spheres. Is occupied by the spheres. அப்படின்னா ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி இன் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். வந்து ரேடியஸ் ரேஷியோ. ரேடியஸ் ரேஷியோ அப்படின்னா நம்ம வந்து a crystal will be made up of 2 ions. ஓகேவா? ஒன்னு வந்து கேட்டையான். ஒரு கிறிஸ்டல் இல்ல ஒரு சாலிட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அயானிக் சாலிட்ஸ். அயானிக் சாலிட்ஸ்னா என்னது? எக்ஸாம்பிள் NaCl. அயானிக் சாலிட்ஸ் வந்து will be made up of a cation and anion. கரெக்டா? cation வந்து it will be smaller in size ஏன்னா it will have less number of electrons. கரெக்டா? anion will be greater in size ஏன்னா it will have more number of electrons. so RC அப்படின்றது வந்து நான் வந்து radius of the cation அப்படின்னு வச்சு போறேன். and RA வந்து radius of the anion அப்படின்னு வச்சு போறேன். so radius ratio அப்படின்னா it is the ratio of the radius between the cation and the anion. அதாவது RC divided by RA. இதுதான் வந்து radius ratio. இந்த radius ratio எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா it is used to determine the structure of the crystal. It is used to determine the structure of the crystal. Next வந்து imperfection in solids. Imperfection in solids. imperfection in solids அப்படின்னா சாலிட்ஸ்ல வந்து இது எல்லாமே வந்து ஆட்டம்ஸ் எல்லாம் இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சப்போஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ப்ராப்பரா இல்ல அப்படின்னா அதை வந்து imperfection in solids அப்படின்னு சொல்லுவோம். imperfection in solidsனா the defects in the arrangement of solids. The defects in the arrangement of solids. And this defect வந்து will affect the physical and chemical properties of solids. It will affect the physical and chemical properties of solids. Okay, next வந்து the imperfections வந்து also has some importance. Also has some importance. என்ன இம்பார்ட்டன்ஸ்? இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்தா என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து டோப்பிங் ஆஃப் மெட்டல்ஸ். மெட்டல்ஸை வந்து டோப்பிங் பண்ண முடியும் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்தா. டோப்பிங் அப்படின்னா என்னன்றதுதான் உனக்கு ஹோம்வொர்க் கண்டுபிடிச்சிட்டு வரணும். வாட் இஸ் மென்ட் பை டோப்பிங் ஆஃப் மெட்டல்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு மெட்டலை வந்து மேக்னெட்டா மாத்த முடியும். கரெக்டா? ஸோ மேக்னெட்டா மாத்துறதுக்கு அந்த மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டி வந்து அந்த மெட்டலுக்குள்ள போகணும். ஸோ அது எப்போ போகும்னா இந்த மாதிரி ஏதாவது இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குதுன்னா இது. ஸோ மேக்னடைசேஷன் ஆஃப் த மெட்டல் is possible if the solid is having imperfections. Okay, so doping of metals na என்னன்றத கண்டுபிடிச்சிட்டு வரணும். Okay, so defects,
So in defects na imperfections அப்படினு அர்த்தம். There are 4 types of defects. ஒன்னு வந்து point defects, second one line defects, third one interstitial defects, and fourth one volume defects. Point defects, line defects, interstitial defects and volume defects. நம்ம வந்து படிக்க போறது வந்து வெறும் பாயிண்ட் டிஃபெக்ட் பத்தி மட்டும் தான் இந்த லெசன்ல படிக்க போறோம். ஓகேவா? சோ பாயிண்ட் டிஃபெக்ட் வந்து is classified into 3 types. Okay, so first type வந்து stoichiometric defects. Stoichiometric defects. Next வந்து non stoichiometric defect. Next வந்து impurity defect. Stoichiometric defect, non-stoichiometric defect, next வந்து impurity defect. Stoichiometric defect வந்து is divided into 2 types. ஒன்னு வந்து Schottky defect, இன்னொன்னு வந்து Frenkel defect. Schottky defect and Frenkel defect. Non-stoichiometric defect வந்து is divided into 2 types. ஒன்னு வந்து metal excess defect, இன்னொன்னு வந்து metal deficiency defect. Metal excess defect, இன்னொன்னு வந்து metal deficiency defect. impurity defectல types கிடையாது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது stoichiometric defects. Stoichiometric defects. Stoichiometric defect is also called as intrinsic or thermodynamic defect. Intrinsic or thermodynamic defect. It maintains the neutrality of the crystal. It maintains the neutrality of the crystal. So first one is Schottky defect. It arises due to missing of equal number of anions and cations. Equal number of anions and cations from the crystal. For example, ஒரு negative ion, positive ion. Negative, ஓகேவா? ஸோ அகெயின் ஒரு நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ். சார் பாசிட்டிவ் தான் குட்டியா இருக்கும். சாரி, நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ், negative, positive, positive, negative, negative. இதுல பாரு, இங்க
சோ இங்க வந்து ஒரு பாசிட்டிவ் வரணும் கரெக்டா, இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வரணும், இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் வரணும் கரெக்டா. சோ ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் அயானும் ஒரு நெகட்டிவ் அயானும் மிஸ் ஆயிருந்ததுன்னா, so it is also called as a vacancy defect. vacancy defectனா அந்த இடத்துல இருக்க வேண்டிய அயான்ஸ் வந்து வேக்கண்டா இருக்கும் ஓகேவா. அண்ட் எவ்வளோ பாசிட்டிவ் அயான் மிஸ் ஆயிருக்கோ அதே ஈக்குவல் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் அயான்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கும். so number of positive ions missing will be equal to number of negative ions missing. Number of positive ions missing is equal to number of negative ions missing. So அதனால என்ன ஆகும், the crystal will be neutral. Crystal will be neutral. And the stoichiometry na the geometry. Okay, geometry of the crystal வந்து geometry na shape of the crystal வந்து is not affected. It is not affected. Okay. So stoichiometric defect வந்து it is commonly seen in NaCl. Commonly seen in NaCl. So இந்த மாதிரி நிறைய அயான்ஸ் மிஸ் ஆயிட்டே இருந்ததுன்னா அந்த சாலிட்ல வந்து நிறைய கேப்ஸ் வந்துரும் கரெக்டா. So increase in Scotty defect. Increase in Scotty defect வந்து reduces the density of the solid. Reduces the density of the solid. Okay. For example, vanadium monoxide அப்படின்னு ஒரு கிறிஸ்டல் இருக்கு. அந்த கிறிஸ்டலோட டென்சிட்டி வந்து ஆக்சுவலா என்ன இருக்கணும் அப்படின்னா 6.5 grams centimeter minus 3 இருக்கணும். But due to the presence of Scotty defect, presence of defectல வந்து the density வந்து நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா density is equal to 5.6 grams centimeter minus 3 அப்படி கிடைச்சது. ஓகே, ஸோ இந்த மாதிரி டென்சிட்டியை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டான கிறிஸ்டல்ல இது டென்சிட்டி, ஸ்காட்டி டிஃபெக்ட் இருந்ததுன்னா இது டென்சிட்டி. ஸோ அப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்காட்டி டிஃபெக்ட் வந்து என்ன அப்படின்னா 14%. Okay, 0.14 வரும். So into 100 போட்டு 14%. Okay. Next வந்து Frenkel defect. Frenkel defect வந்து due to dislocation of ions. Due to dislocation of ions. ஸ்காட்டி டிஃபெக்ட்ல என்னாச்சு, அயான்ஸ் வந்து மிஸ் ஆச்சு கரெக்டா. ஒரு பாசிட்டிவ் அயான் மிஸ் ஆயிருக்கும், அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் அயானும் மிஸ் ஆயிருக்கும். இங்க வந்து அயான்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்காது, டிஸ்லொகேஷன், அதாவது லொகேஷன் வந்து மாறி இருக்கும். அதுதான் வந்து Frenkel defect. ஓகே, so the ions வந்து occupy the interstitial position. The ions வந்து occupy the interstitial position. So this defect is shown by ionic solids. Okay, ionic solids ல வந்து ஏன் இந்த defect வந்து mostly இருக்கு அப்படின்னா அதுல தான் வந்து cation வந்து is smaller in size and anion வந்து is larger in size. So we will have a size difference between the ions. So இந்த மாதிரி size difference இருந்ததுன்னா we will get this Frenkel defect. Okay, but ஆனா எல்லா அயான்ஸுமே வந்து இருக்கு கரெக்டா. ஓகேவா, சோ ஸ்காட்டில வந்து அயான்ஸ் மிஸ் ஆகுது, சோ டென்சிட்டி வந்து கம்மியாகும். இதுல வந்து அயான்ஸ் வந்து
லொகேஷன் தான் மாறுது. so it does not affect the density of the solid. It does not affect the density of the solid. Example வந்து AgBr crystals. Okay, so இதுல வந்து Ag plus ion வந்து leaves the normal site and it occupies the interstitial position. It occupies the interstitial position. Okay, so அத வந்து நம்ம டயகிராமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க வந்து ஒரு கேட்டையான் வரணும், கரெக்டா? இந்த கேட்டையான் வந்து இங்க இல்லாம இந்த ரெண்டு ஆனையானுக்கு நடுவுல இந்த மாதிரி இடத்துல லொக்கேட் ஆயிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கேட்டையான் வரும், அது வந்து இங்க இல்லாம இந்த மாதிரி நடுவுல எங்கேயாவது போய் லொக்கேட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி, ஸோ இங்க இது ஒரு வேகன்சி, இது ஒரு வேக்கண்ட். இது வந்து வேகன்சி இருக்கு, ஓகேவா? ஆனா இது வந்து என்னது? டிஸ்லோகேட்டட் அயான்ஸ். டிஸ்லோகேட்டட் அயான்ஸ். சோ பெருசுக்கெல்லாம் மைனஸ் போட்டுக்கோங்க, சின்னதுக்கெல்லாம் பிளஸ் போட்டுக்கோங்க. ஓகே, சோ இந்த டிஸ்லோகேட்டட் பொசிஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷன். புரிஞ்சுதா? ஸ்காட்டி அண்ட் ட்ரெங்கல் டிஃபெக்ட் ரிமைனிங் வந்து நாளைக்கு பார்க்கலாம்.